1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்தவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். இவருடைய இசை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. உலக அளவுல உள்ள இசை கலைஞர்கள்ல டாப்ல இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். சமீபத்துல கூட இவருடைய சிம்பொனி பற்றி உலக அளவிலுமே பேசப்பட்டது. அந்த வகையில தற்போது இசைஞானி இளையராஜா அவர்கள் மிகவும் பிரபலமானவராக இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் சமீபத்திய காலங்கள்ல ஒரு சில ரசிகர்களால வெறுக்கப்பட்டுமே வராரு. அதற்கு மிக முக்கிய காரணம் இவருடைய படத்தின் பாடல்களை மற்ற படங்கள்ல பயன்படுத்த கூடாது அப்படின்னு இவர் போடுற இந்த கண்டிஷன் தான். அப்படி பயன்படுத்தினா என்னிடம் அனுமதி வாங்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் எனக்கு கணிசமான தொகையுமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு இவர் அடுத்தடுத்து போடுற கண்டிஷன்ல தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒரு சில பேர் கொந்தளித்து போயும் இருக்காங்க. இப்படி இருக்க இளையராஜாவிற்கு இன்னொரு பக்கமும் உண்டு அப்படின்னு பல பிரபலங்களுமே இளையராஜா அவர்களுக்கு முட்டு கொடுக்கவுமே ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இளையராஜா செய்திருக்கும் ஒரு காரியம் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்துல இளையராஜாவுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதால அந்த படத்தின் மீது வழக்கு தொடுத்திருந்தாரு நம்ம இளையராஜா அவர்கள். அதன் பின்னர் பாத்தீங்கன்னா அந்த வழக்கு ஒரு வழியாக சால்வ் ஆச்சு. இந்த நிலையில தற்போது அதிர்ஷ்டருடைய AK 64 திரைப்படத்துல முக்கிய பாடல் ஒன்றை இளையராஜா அவர்கள் பாட இருக்காரா. இது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. குட் பேட் அக்லி படத்தின் மீது கேஸ் போட்ட இளையராஜாவாகியது அப்படின்னு பலருமே அதிர்ச்சியாக பாக்குறாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.